வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இந்த கதையில் ஒரு கிராமம், அங்கே ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளிக்கு கீழே ஒரு 10 குடும்பங்கள் வேலை செய்கிறாங்க. அவருக்கு நிறையா தொழில்கள் இருக்குது. விவசாயம் இருக்குது, அப்புறம் செங்கல் சூளை ஒரு பக்கம் வச்சுருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த குடும்பங்கள் எல்லாம் தங்கி அங்கேயே அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு முதலாளி குடும்பங்களில் ஒரு ஆண் பெண் வேலை செய்கிறாங்கன்னா குழந்தைகள்லாம் அங்கே இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கு. ஒரு முதலாளி எப்பயுமே பெண்களை பயன்படுத்திப்பாங்க. இந்த வேலை செய்கிற பெண்களை இந்த முதலாளிகள் 100 முதலாளிகளில் ஒரு முதலாளியோ 2 முதலாளியோ கண்டிப்பாக இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த அளவுக்கு சம்பளங்களில் ஈடுபடுவாங்க. வளர்ந்த பெண்கள் சிலர் ஏற்பாங்க, சிலர் மறுப்பாங்க. சில பேர் இந்த இடத்த விட்டு இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு போயிடுவாங்க. இது நடைமுறைகளில் இருக்கிறது. இவங்களுக்கு எப்படி அந்த துணிச்சல் அப்படி வருது? இப்போ ஒரு கீழ் வேலை செய்யக்கூடியவங்களை இணையாக இருக்கிறவர்களோட பேசுகிறது, இந்த மாதிரி பெண்களை அணுகிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் இருந்தாலும் தான் கீழே வேலை பார்க்குற பெண்களை பயன்படுத்திக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கும். அதை அதில் 10 பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு பெண் இந்த பொருளாதாரம் சார்ந்த வேறு விஷயங்களில் வேறு வழி இல்லாத சமூக பொருளாதார நிர்பந்தங்களில் ஏற்பதாக இருக்குது. இது அந்த தனி மனிதன் மட்டும் செய்கிறதில்ல. இந்த சமூகத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கூடும்போது இந்த மாதிரி உள்ள சமநிலையில் இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி பெண்களை வளைக்கிறது, அபிலாசங்களை, அதாவது தங்களுடைய லீலைகளை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த சமீப காலங்களாக அது என்னவாக மாறி இருக்குது அப்படின்னா, இந்த பெண்களை பயன்படுத்துறது, பெண்களை புசிக்கிறது, துசிக்கிறது இதெல்லாம் மாறி சமூக ஊடக காலங்களில் பல வகையான சிக்கல்களை அது எதிர்கொள்ளுது. இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்படலாம், அந்த 60 வயது முதிய பெண்கள் கூட தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்கன்னு. அதுலேயும் ஒரு உளவியல் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த கேடுகட்ட மனிதாபிமானமற்ற இந்த மனிதருக்குள்ளே உளவியலாக ஊடுருவது போதையோடு சேர்ந்து. இப்போ இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பங்களில் இருக்கிற ஒரு 10 வயது குழந்தைய டார்கெட் பண்ணுறாரு. அந்த கிழவரால் எதையும் செய்ய முடியாது, பெண்களோடையும் அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வக்கிர மனப்பான்மை, பணம், முதலாளிங்கிற கௌரவம், சுற்றி இருக்கிறவன் சொல்கிற அபிலாசைகள், நான் இதை செய்தேன்னு சொல்கிறது, நானும் இதை செய்தேன்னு சொல்கிறதுக்கான தரவு இந்த ஆளுக்கு வேணும். அப்போது அந்த ஒரு 10 வயது பெண் அந்த பெரியவர் குறி வைக்கிறாரு, அதை செயல்படுத்துகிறாரு. அது அந்த குழந்தைக்கு தெரியாதில்ல. இந்த செய்த இந்த நபரினுடைய செயல்பாடால் அந்த பெண் குழந்தை இறந்துடுது. அதை கூட்டாக சேர்ந்து இதுக்கு துணை புரியறதுக்கும் ஒருத்தன் வருவான்ல, அதே அந்த ஏற்கனவே தப்பு செஞ்சு ஐடியாலாம் கொடுத்தவன் அவனும் உதவி பண்ணுறான். இந்த குழந்தையை அப்புறப்படுத்திடுறாங்க. இது வெளியில் தெரிய வருது, அந்த குழந்தை இறந்துச்சு. அதை இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. பண்ணி இந்த நபர் தான் அதை செய்தாருங்கிற தடயங்களை அதை விட்டுடுறாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வழக்கு போகுது. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த செய்த நபரையும் துணை புரிஞ்ச நபரையும். இப்போது நீதிமன்றத்துக்கு போகுது. ஒரு நல்ல நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கிறாரு. இந்த வழக்கை விசாரணையில் எடுத்த போலீஸ் அதிகாரியும் வராங்க. ஆமாம், இவங்க தவறு செய்தது தான் அந்த குழந்தை இறந்துருச்சு, இதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தைய இவங்க சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசு தரப்பு வக்கீல் வராரு. அவர் சொல்கிறாரு, ஆமாம், இந்த வழக்கு ஒரு 20 அல்லது 30% முடிஞ்சிருக்கு, இவங்க தான் குற்றவாளிங்கிற முடிவில் வந்திருக்கிறாங்க. இன்னும் தரவுகள் சோதிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த பெண் குழந்தையினுடைய
உடற்கூறு ஆய்வு எல்லாமே செய்யப்பட வேண்டியது இருக்குது ஐயா. அது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எல்லா குற்றப்பத்திரிக்கையோடையும் உங்களை சந்திக்கிறோம். இவர் தான் முழுமையான குற்றவாளி, எல்லா தரவுகள் அடிப்படையிலையும் அடுத்த நேர்நிறுத்தலை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜ் கேட்குறாரு, இல்லை இது கொடுங்குற்றமாக இருக்குது, இதை குற்றத்தை செய்தவர்கள் இவர்களான்ற எல்லா தரவுகளையும் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க முதற்கட்ட விசாரணையில், ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை 6 மாத காலம் நாங்கள் டைம் கேட்குறது இப்போ இவர் தவறு செய்திருக்கிறாரு. இப்போது நான் இனி வருங்காலங்களில் யார் குற்றம் செய்தாலும் 6 மாத காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இவர்கள் மக்களுக்கு சொல்லுகிற அந்த கூற்றின் அடிப்படையில் நாளை எந்த குற்றங்களும் இது மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவரை கருவியாக பயன்படுத்த போகிறோம். இவர் இந்த மாதிரி குற்றங்களை செய்யாதீங்க, இது மிக கொடூர குற்றம், நான் இதுக்கு காரணமாக இருக்கிறேன், அதனால் என்ன மாதிரி யாரும் ஆகாதீங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லி இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு இவர் பயன்படுத்தப்படுவார், அதுக்கான டைமை தான் நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம், அதற்காக நாங்கள் டைம் அவருக்கு கொடுக்க சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு நீதிபதி அவருக்கான காலகட்டங்களை வழங்கி ப்ராப்பர் செக்கப் எல்லாம் என்ன இருக்கோ அவங்க உறவினர்கள் சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்கி அந்த நீதிபதி அவருக்கான 6 மாத விசாரணை சிறைவாசம் அவருக்கு வழங்கி அவரை நீதித்துறை கண்ட்ரோலில் அவர் அனுப்பி வைக்கிறார். இதோட இந்த வழக்கு முடியுது. அவருக்கான ஒரு தனித்த சிறை அவருக்கு வழங்கப்படுது, அதாவது பிலோ 15 ஏஜ் உள்ள கீடு, அதுக்கான தனித்துவமான சிறை அவருக்கு வழங்கப்படுது. அவருக்கு எல்லா வசதிகளுமே வழங்கப்படுது. அவர் அந்த சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு மாதத்துக்கு ஒரு வரை அவருடைய பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுது. எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. 5 மாதங்கள் கழித்த பிறகு இவருடைய உடல்நிலையில் நலிவு ஏற்படுது. தட்சிணாமூர்த்திங்கிற அந்த குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையில் இருக்கிறவருக்கு உடல் நலிவு ஏற்படுது. இவரோட நண்பராக இவருக்கு துணை புரிஞ்சு ஏற்கனவே குறித்து அவரும் பக்கத்தில் தான் வேறொரு சிறையில் இருக்கிறார், தனியான சிறையில். இவர்களுக்கு 15 நாளுக்கு ஒருவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த இருவருக்குமே உடல் நல குறைவு ஏற்படுது. அப்புறம் மருத்துவர்கள் பரிசோதிக்கிறாங்க. வைரஸ் தொற்று 2 பேருக்கும் வந்திருக்கு. அதாவது இந்த தட்சிணாமூர்த்தி அவருடைய நண்பர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரத்த மாதிரிகள்லாம் எடுக்கப்படுது, சோதிக்கப்படுது. அதுக்கப்புறமா அது ஒரு 15 நாட்கள் புனேக்கு அனுப்பப்பட்டு அந்த இரத்த மாதிரிகளில் அவருக்கு வந்திருக்கிறது ஹண்டா வைரஸ் தொற்று அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது பரவக்கூடியது அப்படிங்கிறதுனாலையும் இது விலங்கினங்களினுடைய எச்சங்கள் வழியாக பரவக்கூடியது அப்படின்னும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவர்கள் யாரையெல்லாம் சந்தித்தாங்க அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறாங்க. இவர்கள் குடும்பங்கள் சந்தித்தாங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப தொலைவில் தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுதும் அவங்களோட அந்த தட்சாமூர்த்தியோட ஒரு பையனுக்கும் இந்த ஹண்டா வைரஸ் வந்திருக்கிறத எப்படி இவங்க 2 பேரும் தொடர்பே இல்லை, தூரத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அவர் அந்த சிறையினுடைய வளாகத்துக்குள்ளே சில பொருட்களை இவருக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு சிலர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உதவி பண்ணின அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவருக்கும் பார்த்துருக்காங்க. அவருக்கும் ஹண்டா வைரஸோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க வழக்கமான அந்த 2 கைதிகளும் அதே சிறையிலையும் வைத்தியத்தோடையும் அந்த 2 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த அந்த சிறை காவலரை உதவி பண்ணி காசு வாங்கி கொடுத்தவரும் அந்த வெளியிலேருந்து கொடுத்த அவரோட பையனுக்கும் இந்த தொற்று இருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த 4 பேரும் தனிப்படை முறையில் வைத்தியங்கள் வழங்கப்படுது.
இவர் பிரத்யேக உடைகள் அடிப்படையில் நீதி அரசர் முன்னாடி நேர்நிறுத்தப்படுறாங்க. ஏன் இவர் இப்படி இருக்கார் அப்படின்னா, இவர் இருந்த பகுதியில் இருந்த விலங்குகளுடைய எச்சங்கள் வழியாக இவருக்கு வந்து ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸோட தொற்று ஏற்பட்டிருக்குது ஐயா. தொடர்ந்து அவருக்கு வைத்திய முறைகள் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னொரு 3 நாட்கள் தொடர்ந்து இவரை விசாரித்து இவருக்கு உடனடியான ஒரு தீர்ப்பை வழங்கணும். நாங்கள் எல்லா தரவுகள் எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டோம். அதன் அடிப்படையில் நீங்கள் இவருக்கு தீர்ப்பை வழங்க வேண்டியது இருக்குது. உங்கள்கிட்ட எல்லா டேட்டா பேஸஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்கணும். நீங்கள் தொடர்ந்து 3 நாள் இவரை விசாரிக்கணும். க்ளோஸ் ரூமில் விசாரணை நடக்கும். அதன் அடிப்படையில் இவர் பிரத்யேக உடையில் வருவார் அப்படின்னு நீதிபதிக்கு அறிவுறுத்துகிறாங்க. நீதிபதி இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நீதிபதி எழுந்து போயிடுறாரு. இதோட இந்த வழக்கு நிற்குது. தொடருமோட இந்த கதையை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இது இன்றைக்கான வீடியோ. எல்லோருக்கும் நல்ல நாள் அமையட்டும். நன்றி.